தலைப்பில் மாணவி சோஃபியா அவர்கள் நம்முடைய சிறிய உரை நிகழ்த்த வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. செய்திகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறைகளிலே மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நடைமுறையாகும், காரியங்களிலே மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உண்டானவையாகும், புதிதாக உண்டான அனைத்தும் பிதுஅத்தாகும், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவளாக இன்னுரை ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு அரிசில் நிழல் யார் யாருக்கு. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் நின்று கொண்டிருந்த நேரத்திலே இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்து கொண்டிருந்த அவர்கள் பாவத்திற்கு ஏற்ப சூரியன் அருகே வந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வகையான நபர்களுக்கு அரிசி நிழலை தருகின்றான். அவர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்றேன். கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 660. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் அல்லாத நாளான மறுமை நாளிலே அல்லாஹ் தன் நிழலை 7 நபர்களுக்கு அளிக்கின்றான். அவர்கள் 1 நீதியை நிலைநாட்டும் தலைவர். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்காது. என்னன்னா, ஒரு உயர்ந்த குலத்தார் பெண்மணி திருடிடுறாங்க. அவங்க திருடினால அவங்க வந்து அந்த குலத்தார் வந்து ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, இப்படி உயர்ந்த குலத்தார் பெண்மணி இவங்க போய் திருடிட்டாங்க, நீங்கள் வந்து தண்டனையாக கையை வெட்டிட்டீங்களா, எங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும், தண்டனையை மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, என் மகள் ஃபாத்திமா அதை பண்ணியிருந்தாலும் நான் அந்த தண்டனை தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் நீதிமிக்க ஆட்சியாளர், நீதிமிக்க தலைவர். ஆனால் இன்றைய ஆட்சி எப்படிலாம் இருக்குன்னா, ஒரு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா தெரிஞ்சவங்க அப்படின்னு விட்டுறோம். இரண்டாவதாக அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் உரிய இளைஞர். அப்படின்னா அல்லாஹுக்காகவே தொழுது அல்லாஹுக்காகவே நோன்பு வைக்கிற ஒருவருக்கு அல்லாஹ் மறுமையில் அரிசி நிழலை தருகின்றான். அடுத்ததாக பள்ளிவாசலுடன் தம் உள்ளத்தை தொடர்புபடுத்திய ஒருவர். அப்படின்னா பள்ளிவாசலுடன் அவர் எல்லா விஷயம் தொடர்பு வச்சுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் அரிசி நிழலை தருகின்றான். ஆனால் இன்றைய இளைஞர் எப்படிலாம் இருக்காங்களா, மது போதைகளிலும் தீய செயலிலும் தீய காரியங்களும் ஈடுபாடோடு இருக்காங்க. அவங்க பழக்க வழக்கமே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இப்படியெல்லாம் இல்லாமல் வரும் நாட்களில் நாம் பள்ளிவாசலுடன் எப்போ தொடர்பு வச்சுக்கணும். அடுத்ததாக அல்லாஹ்வுக்காகவே இணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிகிற 2 நபர்கள். மார்க்கம் சொன்ன விஷயம், அவரோட தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், தர்மமாகட்டும், இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவரை நேசிப்பது தான் அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. அதே மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கம் அனுமதிக்காத ஒரு செயலை செய்கிறார்னா அவரை வெறுத்து ஒதுக்கி வைப்பது தான் அல்லாஹ்வுக்காகவே வெறுத்து ஒதுக்கி வைப்பது. இவர்கள் இஸ்லாத்துக்கு புறமாக இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அவரை வெறுத்து ஒதுக்கி வைப்பது தான் அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொண்டவர், அல்லாஹ்வுக்காகவே விலகி கொண்டவர். இவர்களுக்கு தான் அல்லாஹ் மறுமையினால அரிசி நிழலை தருகின்றான். அடுத்ததாக உயர் அந்தஸ்துள்ள ஒரு அழகான பெண்மணி தவறான வழியில் தம்மை அழைக்கின்ற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் என்று சொல்லும் மனிதருக்கு அல்லாஹ் மறுமையினால அரிசி நிழலை தருகின்றான். அப்படின்னா உயர் அந்தஸ்துள்ள ஒரு அழகான பெண்மணி ஒரு மனிதனை தவறான வழியில் அளிக்கின்ற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் என்று சொல்லும் மனிதர். அடுத்ததாக தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கர மரியாதவாறு ரகசியமாக செய்பவர். அப்படின்னா வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு நன்மை செய்கிறேன், அந்த கூலி அல்லாஹ் மறுமையினால எனக்கு தருணா என்று நம்பி செய்பவருக்கு அல்லாஹ் மறுமையினால அரிசி நிழலை தருகின்றான். அடுத்ததாக தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர். அப்படின்னா யாருமே இல்லை நேரத்தில், தஹஜீத் நேரத்தில் யாருமே இல்லைன்னா அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தில் படைச்சான் என்று கண்ணீர் சிந்துபவருக்கு அல்லாஹ் மறுமையினால அரிசி நிழலை தருகின்றான். ஆனால் இன்றைய இளைஞர் எப்படிலாம் இருக்காங்கன்னா, யாருமே இல்லையா டிவி பார்க்குறாங்க, யாருமே இல்லையா ஃபோன் பார்க்குறாங்க, யாருமே இல்லையா பாட்டு கேட்குறாங்க, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி தான் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் நாமும் இந்த 7 நபர்களில் ஒரு நபராக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.